வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி தான். இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இப்போ இது எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்ம குலதெய்வத்தை அன்று வழிபாடு செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் வந்தால்தான் மற்ற தெய்வம், மற்ற தெய்வம் வந்தால்தான் இஷ்ட தெய்வம். எல்லாமே முதலில் ஓடோடி நமக்காக உதவுபவர்கள் நம்முடைய குலதெய்வம்தான். நம்மை காக்க துடிப்பவர்கள் நம்முடைய குலதெய்வங்கள் தான். அதனால் குலதெய்வம் கொடுக்க நினைத்தாதான் மற்ற தெய்வங்களும் கொடுக்க முடியும். மற்ற தெய்வங்கள் கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் குலதெய்வம் நமக்காக போராடி பெற்றுத்தரும். அதனால் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது முதலாக நமக்காக ஓடி வருகின்ற நம்முடைய தாய், நம்முடைய குழந்தை, நம்முடைய குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த குலதெய்வத்தை தான், நம்முடைய குலத்தை காக்கின்ற குலதெய்வத்தை தான் நாம் முதலில் வழிபாடு செய்ய வேண்டும். இது பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்தால் கூடுதல் சிறப்பு. தினந்தோறும் குலதெய்வத்தை வணங்கணும். அதுலேயும் குலதெய்வத்தை அந்த பௌர்ணமியில் சிறப்பாக வழிபாடு செய்யும் பொழுது அது ரொம்ப அதீத பலனை கொடுக்கும். இது எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி வருகிறது. காலை 5 மணி பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இரவு வரை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்து நீங்கள் செய்கிற அனைத்து தீபங்களாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வ பூஜையை முடிச்சிடுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தான் நம்ம மணப்பலகை போட்டு அந்த பலகை மேலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோவை வைங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு மலர் அலங்காரம். அது என்ன மலர் என்றால் அன்று சிகப்பு மலர். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கத்தில் வருகிறதுனால நீங்கள் சிகப்பு கலர் பன்னீர் ரோஸ், செம்பருத்தி, செவ்வரளி அந்த மாதிரி மலர்களில் வைங்க. என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, நாங்கள் தீப வழிபாடு தான் அப்படின்னு சொன்னால், அந்த தீபத்திற்கு கண்டிப்பாக இலுப்பை எண்ணெய் அல்லது நெய் அந்த மாதிரி ஊற்றி அன்னைக்கு அதையே நீங்கள் ஒரு மேடை மாதிரி, அதாவது ஒரு பலகை போட்டு அதன் மேலே சொஸ்திக் மாதிரி போட்டு, நற்பவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொஸ்திக் சின்னத்தை போட்டு அதன் மேலே அந்த விளக்கை வைத்து குலதெய்வ விளக்கை ஏற்றுங்க. அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு, குலதெய்வ சொம்பு வைக்கிறவங்களும் இதே போல் தான் மணை வச்சு அந்த மணை மேலே நீங்கள் அந்த சொம்பை எப்பவும் வைக்கிற மாதிரி அந்த சொம்பை நல்லா அழகாக சுத்தப்படுத்திட்டு அதற்கு மலர் அலங்காரம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு சுத்தமான தண்ணி கொஞ்சோண்டு பன்னீர் விட்டு அந்த குலதெய்வ சொம்பை உங்கள் குலதெய்வமாக நினைத்து அந்த குலதெய்வ சொம்பை வச்சு அதன் முன்னாடி உங்கள் தீபத்தை வைங்க. உங்கள் ஃபோட்டோ இருந்ததுன்னா, குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா அதற்கு முன்னாடி, சொம்புக்கு முன்னாடி வைங்க. வச்சு நல்லா அழகாக உட்காந்துட்டு நீங்கள் சிகப்பு கலர் ட்ரெஸ் அன்றைக்கி போட்டுக்கோங்க. அதாவது சிகப்பு, பிங்க்கு, ஆரஞ்சு அந்த மாதிரி ரெட் பேஸில், அதாவது சிகப்பு கலரில் ஒட்டின மாதிரி என்னென்ன கலர் இருக்கோ, லைட்டாக டார்க்காக அந்த மாதிரி சாரியோ அது சுடிதார் என்ன ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கின்னு அதுக்கப்புறமா அன்றைக்கி நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னால், சிகப்பு கலரில் நீங்கள் இது கேசரி கலர்லாம், அப்படி இல்லைன்னா சிகப்பு நம்ம மாதுளம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதை உரித்து முத்துக்களாக ஒரு கப்பில் வைங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வச்சுட்டு குலதெய்வம் முன்னாடி, உங்கள் குலதெய்வம் எதுவோ உங்களுக்கு தான் தெரியும், அதனால் அந்த பேரை நீங்கள் ஒரு 108 முறை எழுதுங்க. என் குலதெய்வம் பச்சைமா துணை, என் குலதெய்வம் வீரராகவ பெருமாளே துணை, என் குலதெய்வம் முனியேஸ்வராய போற்றி, என் குலதெய்வம் பெரிய ஆண்டவரே போற்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன உங்கள் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தோட பேரை ஒரு 108 முறை எழுதி அந்த பேப்பரில் உங்களுக்கு கீழே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடியாமல் இருக்குது இல்லையா, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் அதை முறையிடுங்க. அம்மா எனக்கு இது வேணும், நீ எனக்கு இதை முடிச்சு கொடுக்கணும், அப்பா நீ எனக்கு இதை செஞ்சு கொடு, என்னால் முடியல, என்னால் கஷ்டம் தாங்க முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரணும் எனக்கு அப்படின்னு நீ தான் உதவணும், உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நான் சரணாகதியாக உங்ககிட்ட நிற்கதியாக நிற்கிறேன், என்னை காத்து வழிநடத்து அப்படின்னு சொல்லி மனதார கண்ணீர் மல்கி வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த பேரை 108 முறை உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஒரு லைன் அதில் எழுதி அதை நல்லா மடித்து அது உள்ள ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் அந்த குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடியோ
அல்லது விளக்கு முன்னாடியோ வச்சுடுங்க. சரிங்களா? வச்சுட்டு நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கின்னு தூப தீப ஆராதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம். அந்த பிரசாதங்களை உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் பகிர்ந்து உண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யணும். நீங்கள் 108 முறை உட்கார முடியுது, நல்லா உட்காந்து நீங்கள் பண்ண டைம் இருக்குதுன்னா அழகாக உட்காருங்க. உட்கார்ந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் காலையில் இதை பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி சொம்பு வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பேர் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் 3 வெற்றிலையை பரப்பி அதன் மேலே ஒரு மண்ணகல் வச்சு நீங்கள் எப்போ வைக்கிற குலதெய்வ விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மண்ணகலை வைத்து அதில் வந்து இலுப்பை எண்ணெய் இல்லைன்னா சுத்தமான பசுநெய் 2த்தில் ஏதாவது ஒன்று ஊற்றுங்க. அதை ஊற்றி நல்லா பஞ்சுதிரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு விட்டுருங்க. இது வந்து இரவு முழுவதும் உங்களால் எரிவிக்க முடியும், நான் பார்த்துப்பேன் எரியறத அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு எண்ணெயோ இல்லைன்னா நீங்கள் நெய்யோ தீர்ற அளவுக்கு இருக்கும்போது கூட கூட ஊற்றி கொண்டே வாங்க. அது இரவு முழுவதும் எரியட்டும். இன்றைய சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக ஒளி வீசக்கூடிய, கூடுதல் ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான நிலவு இன்றைய முழு நிலவு, முழுமதி. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் குலதெய்வ விளக்கு எரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு கிடைக்கும். இல்லை எங்களால் இரவு முழுவதும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உறங்கிறதுக்கு போகிறதுக்கு வரலாம் ஒரு 9, 10, 11 அந்த மணி வரலாம் கூட அதை நீங்கள் எரியுதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளர வச்சுட்டு கூட நீங்கள் படுக்கலாம். சரிங்களா? இது எப்போ ஏற்றணும் அப்படின்னா இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் ஏற்றுங்க. அது எத்தனை மணி நேரம் உங்கள் வீட்டில் எரியுதோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவை நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன், ஏன்னா நான் கொஞ்சம் கோவிலெலாம் போயிட்டு வந்தேன், அதனால் எனக்கு நேரம் இல்லை. இதை பார்க்குறவங்க தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த விளக்கை ஏற்றட்டும், வீட்டில் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கட்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.